Hey friends, welcome back to the channel TanmayiThreads. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது எப்படி என்னோட முடியை செல்ஃபா நானே வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிறேன் அப்படினு தான் காமிக்க போறேன். கிளையண்ட்ஸ்க்கு வந்து வேற விதத்துல நாங்க வந்து பண்ணிடுவோம். பட் எனக்கு செல்ஃபா பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு சில டெக்னிக் வச்சிருக்கேன். அந்த டெக்னிக் எப்படினா பிக்சர் பர்ஃபெக்ட்டா நான் வந்து இப்படி தான் பண்ணனும் அப்படின்லாம் நான் வந்து சொல்ல போறது கிடையாது. எனக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, எனக்கு எது செட் ஆகுதோ அதை தான் நான் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். சோ இன்னைக்கு வீடியோல இது மட்டும் இல்லாம நான் வந்து என்னோட பர்த்டேக்காக நான் என்னென்ன Dresses வாங்கியிருக்கேன் அப்படினு உங்ககிட்ட வந்து காமிக்க போறேன். அது மட்டும் இல்லாம TanmayiThreadsல ஒரு சில கலெக்ஷன்ஸும் வந்திருக்கு. அதையும் வந்து உங்ககிட்ட காமிக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து டிலே பண்ணாம ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து பேசலாம்னு இருக்கேன். சோ அதுக்கு ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்றதுக்கு Dressக்கு மேட்சிங்கான ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னர் அண்ட் எனக்கு தனியா நான் என்னோட செல்ஃப் யூஸ்க்காக நான் இந்த ஒரு ஸ்ட்ரைட்னர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து AGAROட ஹேர் ஸ்ட்ரைட்னர். ஓகே, ஸோ இதில் வந்து ஹைலைட்டே அப்படி பாருங்கள், இந்த லைட் ஏரியர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், தெரியுதுங்களா? ஆன், ஜஸ்ட் கீழே ஆன், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஹீட் ஆகிடும். ஃபஸ்ட்டு என் முடியை வந்து இன்றைக்கி நான் ஹேர் பேக் போட்டிருந்தேன். ஹேர் பேக் போட்டதுனால என் முடியில் வந்து கொஞ்சம் அந்த லெஃப்ட் ஓவர்ஸ்லாம் இருக்கும். வீட்லேயே வந்து செஞ்ச பேக் தான், அந்த செம்பருத்தி இலை அப்புறம் எலவேரெல்லாம் சேர்த்து வந்து ஒரு ஹேர் பேக் போட்டிருக்கேன். ஸோ முடி கோதுறது எப்போவுமே கீழேருந்து டீடாங்கிள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து டேங்கிள் வந்து ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், இங்கேருந்து எடுக்கிறதுக்கும் கீழேருந்து மேலே போகிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்னும் வேவியாக இருக்குல்ல, இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே கீழேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கேருந்து எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கன்வீனியன்ட், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ முடியை வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு சும்மா இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எல்லாம் பண்ணாதான் தெரியும். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ரொம்ப குச்சி மாதிரிலாம் நமக்கு பிடிக்காது. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். இது AGAROவில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்ட்ரைட்னர். ஸோ இந்த ஸ்ட்ரைட்னரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட ஓன் பர்சனல் யூஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு இது வந்து கொஞ்சம் வந்து இது தாங்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இது பர்சனல் யூஸ்னால நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தீர்த்துக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செராமிக் பிளேட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஆடட் பெனிஃபிட். வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் கலர் கோட்டிங் அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இதை ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கூட. நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் இதை வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு போகலாம். இந்த AGAROட ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஹீட் ஆகும். இதில் 360 ஸ்வர்ல் பவர் கார்ட் வேறு இருக்குது. இதில் நல்ல ஒரு கார்ட் லென்த் வேறு உங்களுக்கு கிடைக்குது. இதோட ஹீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா அப் டு 220 டிகிரி செல்சியஸ். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா PTC ஹீட்டிங் டெக்னாலஜி வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாங் பிளேட் ஃபார் ப்ரிசைஸ் ஸ்டைலிங். இதில் வந்து அந்த பிளேட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே லாங்காக இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேஞ்சாக இருந்தாலுமே நல்ல பிளேட்ஸ் லாங்காக இருக்கனால நம்மளுக்கு குவிக்காக ஈஸியாக வந்து ஹீட் ஆகிறதுக்கு, அதாவது ஸ்ட்ரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் கெரட்டின் இன்ஃபியூஸ்டு செராமிக் கோட்டட் பிளேட்ஸ் வேறு இருக்குதுங்க. ஸோ இதனால நம்மளுக்கு வந்து முடியை வந்து ஃப்ரிட்ஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ முடியை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டேன். இது வந்து தலை குளித்து காய வச்ச முடி. இது வந்து ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டன் பண்ண முடி. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும். குச்சி மாதிரி இருந்தால் எனக்கு வந்து பிடிக்காதுங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். சின்ன தின் செக்ஷன்ஸாக வந்து எடுத்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுங்கள். அது எப்போவுமே வந்து காதுக்கு கீழே இருந்து இந்த இடத்துல இருந்து எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒர்க்கிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு முடி அடர்த்தியாக இருந்ததுன்னா டாப் செக்ஷன் அதை வந்து நல்லா கொண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க லேயரை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மெல்லமாக மேலே போங்க. இந்த மாதிரி பண்ணும்போது குவிக்காக உங்களுக்கு வந்து வேலை முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே வந்து முடியை வந்து இதுக்குள்ளார போட்ட பிறகு நல்லா இப்படி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு அப்படியே மெல்ல
மெல்லமாக இழுத்துட்டு வாங்க. ஜஸ்ட் கவுண்ட் டில் 10 or 15 வரைக்கும் கவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே நீங்கள் வந்து கீழே இறக்கிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ஹீட் வந்து ஈவனாக அந்த முடிக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது டக்குன்னு வந்து ஒர்க் ஈஸியாக முடியும். நீங்கள் ஓகே ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும்னு வேகமாக வந்து நீங்கள் போட்டு இழுத்துட்டு இருக்கக்கூடாது. ரேண்டமாக பண்ணாலும் உங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட முடியை இந்த மாதிரி இருக்க முடியை மொத்தமாகவுமே வந்து நான் மாற்ற போகிறேன். ஸோ இதையும் வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். பை. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஹேரை வந்து செட் பண்ணிட்டேன், அதாவது ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டேன். ஸ்ட்ரெயிட்னரில் பண்ணுறனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது அப்படின்னு வந்து சொல்கிறேன். என் முடி வந்து ரொம்பவே ஃப்ரிஸியாக இருக்கும். அதுவும் தலை குளிச்சுட்டு வந்த பிறகு ரொம்ப ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி எல்லா முடியும் அப்படியே நட்டுக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லாவே வந்து ஃப்ரிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நீட்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி எனக்கு கொடுக்குது. அண்ட் மோர் ஓவர் எனக்கு இப்போ வந்து ஏதோ ஒரு நானே வந்து சூப்பராக வந்து ஒரு ஸ்டைலிங் பண்ணிக்கிட்ட ஒரு எஃபெக்ட் எனக்கு இருக்குது. ஸோ இது வந்து நல்ல வால்யூமும் வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா, அதாவது நீங்கள் வந்து நல்லா இன்டென்ஸாக பண்ணணுன்னா நீங்கள் நல்லா இன்டென்ஸாக ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செட் பண்ணிக்கிட்டு தான் இது, ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய பர்த்டேக்கு ஒரு சில பர்ச்சேஸ்லாம் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் பர்ச்சேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூக்ஃபீல்ட் மாலில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த ஐட்டம்ஸ். நம்ம துளிர்லையும் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. துளிரில், தன்மை ட்விங்கிள்ஸில் எல்லா பக்கமும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ராஜ் வந்து சொன்னாங்க லைஃப் ஸ்டைலில் போய் செக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளார போனோம். லைஃப் ஸ்டைல்குள்ளார எனக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு நினச்ச ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து போனேன். போன உடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலது வந்து செட் ஆகிடுச்சு. அது வந்து ஃப்ரம் த பிராண்ட் மிலாஞ்ச். அதை காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் குர்த்தா இந்த ஆரஞ்சு கலர், என்கிட்ட ஆரஞ்சு கலரே இல்லை. அண்ட் இது வந்து ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில். இது ஃப்ரம் த பிராண்ட் மிலாஞ்ச். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்க சைஸ் எம் சைஸில் வந்து எடுத்திருக்கேன். யோக் பார்ட்டில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. ட்ரெஸ்ஸு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டன்னால அந்த ஒரு காட்டன் மெட்டீரியல் ஃபீல் இருக்குது. அண்ட் இந்த ஃபாயில் பிரிண்டட் புட்டாஸ் வந்து வச்சுருக்காங்க. கையிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு பைப்பிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க, 3/4 ஸ்லீவ். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லிட் வேறு இருக்குது. ஸோ பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு பென்சில் பேண்ட், ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா துப்பட்டா, நெட் துப்பட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு செட் எடுத்தேன்னா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 செட் எடுத்து ட்ரை பண்ணேன். அந்த 4 செட்டில் எனக்கு வந்து 2 செட் வந்து ரொம்பவே அன்ஈஸியாக இருந்தது. ரீசன் என்னென்னா, அதில் வந்து உள்ளார அந்த ஜரி ஒர்க் வந்து எனக்கு குத்துது. ஸோ நம்ம வந்து கம்ஃபர்ட்டுக்கு தான் வந்து எப்போவுமே ட்ரெஸ் வந்து போடுறது. அந்த வாவ் பார்த்தோன்னே நல்லா தான் இருந்தது. அதை வாங்கிட்டு வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக போட முடியும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அதனால் நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஒரு குர்த்தா, வாவ் செம கலரில் ஃபுல்லாக ஃப்ளாரல் பிரிண்ட்டுங்க, டிஜிட்டல் பிரிண்ட். அண்ட் நெக்கில் வந்து வி நெக் விச் இஸ் வெரி ட்ரெண்டிங். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி ப்ளஸ் சீக்வன்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து லீவா சர்டிஃபைட் ஆஸ் வெல் அஸ் மிலாஞ்ச் பிராண்டோடது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3/4 ஸ்லீவ் அண்ட் பின்னாடி வந்து டாட் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபேப்ரிக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ட்ராவல் அப்போ இல்லை வந்து ரொம்ப டெய்லி வேர்க்கெல்லாம் இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது மெயினாக என்கிட்ட இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான லெமன் எல்லோ கலர் இல்லை, அதனால் வந்து நான் பிக் பண்ணிட்டேன். மேபிள்லேருந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அவர் வந்து சொன்னார், இருந்தாலும் நீ போய் ஒரு தடவை இன்னொரு தடவை மேபிள்லையும் போய் பாரு, அப்போ தான் உனக்கு வந்து திருப்தியாக இருக்கும். இந்த எப்போ நான் மாலுக்கு போனாலும் மேபிளில் போய் ஒரு சுற்றிட்டு கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். அட்லீஸ்ட் ஒரு டெய்லி வேர் ஆச்சும் வாங்கிட்டு வந்துடுவேன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கிராண்ட் ஒன்ஸ் இல்லைனாலும் டெய்லி வேர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னா அதை வந்து பிக் பண்ணிடுவேன். ஆனால் டெய்லி வேரே 1400 1500 வந்து ரொம்பவே ரேட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். டிஸ்கவுண்ட்லாம் இருக்கான்னு கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. பட் இருந்தாலும் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லாவே உழைக்கும். என்னோட பாடிக்கு வந்து ஃபிட்டிங்காக இருக்கிறதுனால நான் மேபிள் எப்போயுமே வந்து செலக்ட் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தேன், சரி 2 எடுத்திருக்கேன். அது ஒன்று ஃபஸ்ட்டு நான் வந்து காமிச்சேன். இது நிறைய ட்ரை பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லாங் கவுன் மாடலில் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீனுங்க. க்ரீனில் இந்த நெக்கு கிட்ட வந்து இந்த வி டைப்பில் ஸ்கேலப் ஒர்க் அண்ட் அந்த ஸ்கேலப் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க, மிஷின் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேலப் ஒர்க் கொடுத்து எம்ப்ராய்டரி வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து நாற்காலி மாடல், ஃபுல் ஃப்ளேர்லாம் பயங்கரமாக சூப்பராக இருக்குது. பார்ட்ஸ் மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் கீழே வந்து
பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் பெயிண்ட்டு. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. மெட்டீரியலும் ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல். அண்ட் பார்டர் வந்து காமிச்சிடுறேன். ஸோ பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கோல்டன் பார்டர் 1 inch சைஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இருந்து பார்க்கும்போது அப்படியே வாவ் ஃபேக்டர் மாதிரியே இருக்கும். அண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல் க்ரீன் எனக்கு அமைச்சு வந்தது இந்த கலர் தான். ஸோ ஒரு பேஸ்டல் டோனில் வந்து போயிடுச்சு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து நமக்கு 2999. ஓகே, அரௌண்ட் 3000 கிட்ட வந்துச்சு. ஆக்சுவலாக இன்னொரு ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்தா அது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருந்தது. நேவி ப்ளூவில் கீழே வந்து அந்த நாராயணா பட்டு இருக்குல்ல, அது வந்து பெரிய பார்டராக அந்த ஜரி பார்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. பட் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டைட்டாக இருந்தது. அண்ட் ஹேண்டோட ஸ்டிச்சிங் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அண்ட் ஃபினிஷிங் வந்து சரியில்லாத மாதிரி இருந்தது. அது வந்து 3600 என்னமோ போட்டிருந்தது. நீ அங்கேயே இரு, நான் இதை ஒன்று பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பிக் பண்ணேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லாங் கவுன். கோவிலுக்கெல்லாம் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி லாங் கவுன்லாம் போட்டுட்டு போகலாம். தனுக்கும் எனக்கும் அங்கே வந்து சண்டை வந்துச்சு. என்னன்னா, அம்மா நீ நான் சொல்கிறது எதையுமே சூஸ் பண்ண மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆக்சுவலாக அதனாலேயே நான் வந்து இந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து பிக் பண்ண வேண்டியதாக போச்சு. இந்த குர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வேர் ஒரு நீங்கள் வந்து ஒரு காலேஜ்க்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஒரு குர்த்தா வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இது பிரைட் எல்லோங்க. பிரைட் எல்லோவுக்கு வந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளூ, ஓகேங்களா. இந்த ப்ளூ என்ன ப்ளூ, இந்த கிரே கலந்த ஒரு ப்ளூ, ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க். நெக் டிசைன் வந்து பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குது. இந்த அதுவும் இந்த நெக் ஃபுல்லாக இந்த மாதிரி வரும். நல்லா அழகாக ஒரு டாலர் போட்ட மாதிரி வரும்னு பாருங்களேன். ஸோ அண்ட் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக். ஹேண்ட் ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ். கீழேயும் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் சைட் ஸ்லிட் A லைன் குர்த்தா. பின்னாடி வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டிச்சிங்லாம் பக்காவாக இருந்தது. ரவுண்ட் நெக்குங்க. இது மேபிள்லேருந்து S சைஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 1499 rupees. டிஸ்கவுண்ட்டே கிடையாது. அண்ட் இன்னும் ஒரு 2-3 நல்லா இருந்தது. பட் நான் வந்து எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி சாக்கு துணி மாதிரி இருந்ததுனால அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் அடுத்தது வந்து ஐயோ டேடியோட ட்ரெஸ் எங்க தன்மை? டேடி ட்ரெஸ்ஸே எடுக்கலையா? எடுக்கவே இல்லையா? எடுத்துச்சு. எங்க? RMKVல இருந்து தான் எடுத்துச்சு. ஆமா, டிஷர்ட் எங்கன்னு கேளுப்போ. அடுத்தது தன்மைக்கு 2 டாப் வந்து 2 ஃப்ராக் வந்து வாங்கியிருந்தோம். RMKV ஆஸ் யூஷுவல் விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்னு அப்படியே உள்ளார RMKVயை சுற்றி பார்க்கும்போது எனக்கு இந்த பியூட்டிஃபுல்லான எல்லோ கலர் வந்து பார்த்தேன், செட் ஆகிடுச்சு. அதனால இதை வந்து பிக் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நாட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்லெஸ், இந்த சைடில் ஒரு பாக்கெட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 585. போனால் போதுன்னு ஒன்று வாங்கியிருக்காரு கண்ணே கண்ணு. அடுத்தது எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் பர்பிள் கலரில் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ராக்கு. ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ். இங்கே ஒரு குட்டி போ வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து குட்டியாக இந்த மாதிரி பெல்ட்டு வந்து இந்த பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இனி போட்டால் தான் தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 770ங்க. ஸோ ஓகே, நான் கொஞ்சம் ரேஞ்ச் பரவாயில்லையாக தான் இருந்தது. ஆனால் அந்த கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து தயவு செய்து RMKV பக்கமே போயிடக்கூடாது சொல்லுவேன். ஆனால் நான் கடைசியில் போய் முட்டிட்டு நிற்கிறது அந்த இடத்துமா தான் இருக்கும். ஏன்னா அங்கே தான் செட் ஆகும் மேக்ஸிமம் தன்மைக்கு. ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் நல்லா இருக்குதுன்னா கொஞ்சம் நம்ம காசு கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு மாதிரி நான் வந்து ஓகே சலேகா அப்படின்னு விட்டுருவேன். அவர் வந்து ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும் வாங்கிட்டாரு. ஏங்க இதில் ஓரம் வஞ்சினேன் அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் காமிச்சேன் இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, ஓவர் சைஸ் ஷர்ட்லாம் நல்லா இருக்குப்பா, லைஃப் ஸ்டைலில் இது பாருப்பா, இது நல்லாயிருக்கு, இது நல்லா நிறைய காமிச்சேங்க. தன்மை என்ன சொன்னார் டாடி? டாடி என்ன சொன்னாரு? வேணான்னு சொன்னாரு. நீ என்ன சொன்ன? நோன்னு சொல்லிட்டா. டாடி எல்லாம் வந்து ஓவர் சைஸ் ஷர்ட்லாம் போடக்கூடாது, எப்பவுமே ஃபிட்டாக தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் போடணும். அப்புறம் எங்க அழகாக இருக்குமாம்மா. ஸோ நான் வந்து சொன்னேன் எனக்கு வந்து இந்த தடவை மைண்டு வந்து நீங்கள் ஓவர் சைஸ் ஷர்ட் போடணும், அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அங்கேயே சரி வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் தன்மைக்கும் செம்ம டயர்ட் ஆகிடுச்சு, அவருக்குமே டயர்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், காமிக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இந்த ஒரு டிஷர்ட் வந்து வாங்கியிருக்காரு, எஸ்தட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. குட் டிஷர்ட். அவருக்கு டிஷர்ட் தான் ரொம்ப அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவார். ஸோ இது வந்து ஒரு க்யூட்டான புத்தர், ஓகேங்களா. இது வந்து ரொம்ப க்யூட்டான புத்தர். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஆல்ரெடி அவர் கொண்டு வந்து வச்சுட்டாரு. இது வந்து சஜி எதையுமே ஆசைப்பட்டு கேட்க மாட்டா. இதை ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டனால இதை வந்து அவளுக்காக வாங்கிட்டு வந்துட்டோம். பியூட்டிஃபுல் கிஃப்ட்டு. உங்களோட கிட்ட கிஃப்ட்டை வச்சுக்கோ சஜி. உங்களோட கிட்ட கிஃப்ட்டை வச்சுக்கோ.
என்ன ஆட மாட்டேங்குது கொஞ்ச நேரம் இது ஆகும். தட்டுமே லைட்டுக்கு மேல வச்சா ஆடும். லைட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். லைட்டு வந்து இது மேலே ஃபால் ஆனோடனே இந்த இது வந்து டிக்கி டிக்கின்னு தட்டும். அப்புறம் இது வந்து தலையாட்டிக்கிட்டே இருக்கும் புத்தர். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. தெரியுதுங்களா? அப்புறம் என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கணும்னு வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து தன்மைக்குட்டிக்காக ஒரு பிரேஸ்லெட் ஃப்ரம் தன்மை த்ரெட்ஸ் அண்ட் துளிர் ரெண்டையும் எடுத்துக்கலாம். ஏன்னா நாங்கள் எடுத்தது வந்து தன்மை த்ரெட்ஸ்லேருந்து எடுத்தோம். சாரி தன்மை ட்விங்கிள்ஸ். தலை தட்டுது நல்லா. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரேஸ்லெட். அடுத்தது இந்த ஒரு க்யூட்டான கிளிப்பு. சவுண்டு அந்த தலை தட்டுறதாங்க அந்த சவுண்டு. அடுத்தது இந்த ஒரு குட்டி பொட்டு. அடுத்தது ஒரு லாங் ஒரு செயின். அடுத்தது இயர்ரிங்ஸ். நல்லா இருக்குங்களா? இது இன்னொரு இயரிங்ஸ். இது அந்த டார்க் ப்ளூ செட் ஆயிருக்கும். அப்புறம் இது இன்னொரு இயரிங்ஸ். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து நேற்று நான் வந்து ஷாப்பிங் பண்ணி வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட தன்மை த்ரெட்ஸுக்கு ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து வீடியோவாக எடுக்கணும். அதுக்கு வந்து ரெடி ஆக போகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாட்டா, பை பை.